Hello friends, welcome to Aari Works. இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி saree பற்றி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் saree பிங்க் கலரில் இருக்குது. இதோட பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர் வந்திருக்கு. சாரியோட ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராஸ்ட். அந்த முந்தி அண்டு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலருக்கு ஆப்போசிட் ரொம்ப பியூர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலை கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் saree தான் இல்லைங்களா. சில்க் saree பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், லைக் பட்டு saree மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாரீக்கு நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தான் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ட்ரெண்டியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒர்க் பண்ணலான்னு ஐடியா சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாரியோட வர ரன்னிங் ப்ளவுசஸில் எப்படி வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்க் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அது வந்து ஃப்ரம் த டாப் டு பாட்டம் வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் மார்க் பண்ணுறதுலேருந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, எந்த மாதிரி ஐடியா சூஸ் பண்ணேன். ஸோ ஃபுல் டீட்டெயிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ப்ளவுஸை அதாவது சாரியோட வர ரன்னிங் ப்ளவுஸில் எப்படி நான் வந்து பேக் நெக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட் எல்லாம் மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம சாரியை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ கலர் ஷேட் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்க. ஸோ இந்த மாதிரி சில்க் சாரியோட வர ரன்னிங் ப்ளவுசஸ் எல்லாத்துலேயுமே ரெண்டு எண்ட்லேயுமே ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த ஜரி பார்டரில் ஒர்க் பண்ண போகிறதில்ல, ஜரியை விட்டுட்டு மேலே இருக்க போர்ஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது கிளாத் பத்துமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக சாரியோட வர ரன்னிங் ப்ளவுசஸ் எல்லாமே நல்லா எக்ஸஸாகவே நல்லா அகலமாக கிளாத் இருக்கும். ஸோ அதனால் பயப்படாமல் நீங்கள் ஜரியை விட்டுட்டு மேலே ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடி சைஸ் அதிகமாக இருக்கவங்க ஒரு எண்டில் ஒரு ஸ்லீவும் இன்னொரு எண்டில் இன்னொரு ஸ்லீவும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு எண்ட்லேயே வந்து ரெண்டு ஸ்லீவையும் மார்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய சைஸ்க்கு இந்த ஒரு எண்ட்லேயே நம்மளால் ரெண்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இதுதான் வந்து சாரியோட அந்த ப்ளவுஸ் பீஸோட ஒரு எட்ஜ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எட்ஜை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து ஃபுல்லாக நெட்டாக இருக்கும். இது அப்படியே நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பாருங்கள், இந்த கட் எட்ஜஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஃபோல்ட் பண்ணுறதுல வந்து கணக்கு பண்ணிக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு இந்தாண்ட தான் நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படி டபுளாக நீங்கள் கரெக்டாக இந்த பார்டரை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. பார்டர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிராஸாக வந்திருக்கலாம், கட்டிங் அது எல்லாமே நம்மளால் வந்து இதில் மேனேஜ் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து வரும்போது நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும் அந்த கிராஸாக இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறது தான். நல்லா இந்த பார்டர் வந்து டபுள் சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். எகைன் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா நம்ம ஒரு எட்ஜ்லேயே வந்து ரெண்டு ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணி மிடில் எட்ஜஸை நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஃப்ரீயாக விரித்து போட்டு இந்த மாதிரி அந்த மிடில் பாயிண்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக என்னால் காட்ட முடியல. நல்லா கரெக்டாக நீங்கள் வந்து பெட் மேலேயோ இல்லை ஃப்ளோர்லேயோ போட்டு நல்லா மடிச்சிங்கன்னா எனக்கு வந்து சென்டர் பாயிண்ட் இது தான் வருது. கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல இந்த பார்டர் தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும், ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஈவனாக வச்சுக்கிட்டு நீங்கள் மிடில் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட்டும், ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து நான் அந்த ஃபோல்ட் பண்ணதை வச்சேன், இங்கே மேலேயும் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது மிடில் பாயிண்ட்டு. இது வந்து ஒரு ஸ்லீவ்க்கானது. 4ஆக ஃபோல்ட் பண்ணும்போது இது அப்படியே விரிச்சிட்டு இப்படி ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு ஸ்லீவ்க்கான மிடில் பாயிண்ட்டும் நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்படி மார்க் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ மேலேயும் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் நமக்கு சென்டர் பாயிண்ட்டு. ஓகேங்களா. அதாவது ஒரு ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டு. ஓகேங்களா. ஆப்போசிட்டில் இருக்கிறது இன்னொரு ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து பார்டரில் ஒர்க் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி வர ப்ளவுசஸ்லாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ண சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் பார்டரில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹைலைட் பண்ணாமல் வேற ஒரு டிசைன் சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பார்டரில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க பார்டரை. ஓகேங்களா. ஏன்னா இது ரொம்ப கெட்டியாக இருக்கும் இந்த சரி. இதில் ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே கையெல்லாம் ரொம்ப பெயின் ஆகிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வேற ஒரு டிசைன் சூஸ் பண்ணி தராங்க அப்படின்னா நீங்கள் பார்டரை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை கஸ்டமர் வந்து எனக்கு பார்டரில் ஒர்க் வேணும், எனக்கு ப்ளவுஸில் பார்டரும் வரணும்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பார்டர் ஒர்க்கை அதாவது அந்த மாதிரி கட்டாயம் வரும்போது மட்டும் நீங்கள் பார்டரில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. மற்றபடி வேற ஒரு செப்பரேட்டாக வேற ஒரு டிசைன் சூஸ் பண்ணும்போது இந்த பார்டரை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள்.
ஸோ நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எட்ஜில் வந்து ஒரு கிளாத் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக வந்து இந்த இடத்துல ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத் இருந்தால் கூட ஓகே, இல்லை நார்மலாக காட்டன் கிளாத்து இல்லை நீங்கள் சில்க் காட்டனே வச்சுருக்கீங்கனாலும் இந்த எட்ஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸோட எட்ஜில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ அட்டாச் பண்ணிவிட்டு பெட்டில் விரிச்சு போட்டிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ அந்த அளவை வச்சு இப்போ நான் ஒரு ஸ்லீவில் மட்டும் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அது இன்னொரு ஸ்லீவு, இது ஒரு ஸ்லீவ், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்லீவோட மிடில் பாயிண்ட்டை கணக்கு வச்சுக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த எட்ஜஸில் லைட்டாக கிளாத் இருந்தால் போதும். இந்த எட்ஜஸில் முடிஞ்ச அளவுக்கு அந்த எட்ஜில் வர மாதிரி தான் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ அடியில் ஆல்ரெடி அந்த ஹூக் இல்லாத ரிங் வச்சுருக்கேன். இப்போ மேலே வந்து அந்த ஹூக்குள்ள ரிங் வச்சுருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு தான். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை அட்டாச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த ஃபுல் ஸ்லீவை இந்த எட்ஜ் வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு கவர் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணாமலேயும் ஒர்க் பண்ண முடியும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு. பட் வந்து அந்த ப்ளவுஸோட சுற்றளவு லைட்டாக வந்து அடிபடும் நம்ம ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிளாத் இருந்தால் போதும் இழுத்து விடுற அளவுக்கு. இல்லை ஒரு சிலருக்கு வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த எட்ஜ்லேயும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் லைட்டாக மேலே ஃப்ரேம் மட்டும் தான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் நல்லா இன்சர்ட் பண்ணிக்கிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இழுத்து விடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் அப்புறம் இந்த டைரெக்ஷனில் ப்ளஸ் டைரெக்ஷனில் தான் நீங்கள் இழுத்து விடணும். அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் கிளாத் நல்லா நீட்டாக ஃபினிஷிங் நல்லா வரும், லூஸ் வராமல் இருக்கும். அதே போல் சைடில் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரேம் வந்து ஹூக் வந்து ஃபுல் டைட்டில் வச்சுட்டு இழுக்கக்கூடாது. ஒரு 90% டைட்டில் வச்சுட்டு நல்லா இழுத்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து டைட் மட்டும்தான் பண்ணணும். ஃபுல் டைட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாத்தை இழுக்கக்கூடாது. அப்படி இழுக்கும்போது தான் கிளாத் டேமேஜ் ஆகும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் கரெக்டாக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டாண்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். நல்லா க்ரிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒர்க் பண்ணும்போது லூஸ் ஆகாமல் இருக்கும். மிடில் தட்டி பார்க்கும்போது ட்ரம் மாதிரி சவுண்டு கேட்கும் டப்பு டப்புன்னு. ஸோ அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ மிடில் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஸ்கேல் வச்சு நம்ம அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருந்தால் கூட அதை கரெக்டாக கொஞ்சம் வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரும், நீங்கள் ஏன் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணலை, ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் மார்க் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வரும். கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மார்க் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நம்ம இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஃபுல் ஸ்லீவை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். ஏன்னா பிளைன் கிளாத்தாக இருக்கும்போது அதில் ட்ரேஸ் பண்ணும்போது லைட்டாக அந்த அலவன்சஸ்லாம் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால கிளாத்தை அயன் பண்ணி வச்சுக்கிட்டு மார்க் பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். ஸோ உங்களோட விருப்பம். நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் கூட நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணியே பழகிட்டேன். ஸோ அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல், அதாவது ஸ்லீவோட சுற்றளவு. நம்ம இப்போ பார்டருக்கு மேலே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்டரை விட்டுட்டு அதுக்கு மேலே மார்க் பண்ணிக்கணும். ஸோ இருந்தாலும் அந்த ஜரி ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரதுனால நம்ம ஹரிசாண்டல் லைன் வந்து முன்னாடியே மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதில் வந்து என்னோடய சுற்றளவு 11 inches. ஸோ நம்ம சைடில் வந்து half inches விடணும், ஓகேங்களா, ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் இப்போ நான் வந்து 5 மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மிடில் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடு 5 inches, ரைட் சைடு 5 inches. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 10 inches வந்துடும். அந்த half inches வந்து நமக்கு சைடில் போய்டும். ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5 inches என்னோடய ஸ்லீவோட ஹைட்டு. ஸோ இந்த இடத்துல ஆம்ஹோல்லேருந்து கீழே ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் எப்படி மார்க் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் லைட்டாக ஸ்கேலில் வந்து 45 degreeல வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஜஸ்ட்டு ஹைட்டு அண்ட் சுற்றளவு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஈஸியாக நம்மளால் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணி அனுப்ப முடியும் கஸ்டமருக்கு. ஸோ நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் சைடில் வந்து ஒரு 45 degreeல சைடில் வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிசைனை ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஒரு திக்கான பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சின்ன பேப்பர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவோட பார்டரையே வந்து ட்ரேஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிடில் பாயிண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி இப்படி வைக்கணும், ஓகேங்களா. இப்படி வச்சுட்டு நான் ஒவ்வொரு ஷேப்பாக மார்க் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா, இதுக்கு கரெக்டாக இந்த ஷார்ப்லேயே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஹைட்டு அதை மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ டாட் வச்சுட்டு எகெயின் அந்த ட்ரையாங்குலர் ஷேப்பை இப்படி தலைகீழாக திருப்பி வச்சுட்டு ஸோ இப்படி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பொசிஷன்லேயும் வச்சு அந்த 2 லைனுக்கு மிடியில் ஜாயின் ஆகிற மாதிரி இப்படி வச்சு நான் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாட்டர் ஃபில்லிங் மாதிரி வரப்போகுது. நெக்ஸ்ட்டு மிடில் வந்து நெட் கிளாத் வரப்போகுது. மேலேயும் அதே மாதிரி வாட்டர் ஃபில்லிங் வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் அதோட ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு தெரியும். ஸோ இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் எப்படி நான் எந்த அலவன்ஸ் வச்சு கட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன பேப்பரில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன அட்டை, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிசன் பாக்ஸஸ், அதாவது அந்த சிரப்லாம் வரும் இல்லைங்களா, அந்த அட்டை மாதிரி மெலிசான அட்டை எடுத்துக்கிட்டு அந்த புக்கோட கவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த திக்னஸ்க்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன். அதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும், நம்ம வச்சு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி டபுளாக ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இப்போ வந்து டபுளாக கரெக்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் சென்டிமீட்டர்ஸ் கணக்கு வச்சு தான் நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சென்டிமீட்டரில் வந்து இதோட அலவன்ஸ் பாருங்கள், 1.5. ஓகேங்களா? 1.5 சென்டிமீட்டர். அந்த மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1.5, அதே மாதிரியே 1.5 வச்சுக்கிட்டேன். சென்டிமீட்டர் கணக்கு தான், இன்ச் கணக்கு இல்லை. ஓகேங்களா? ஹைட்டு. ஸோ இப்போ இது 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல சிசர் வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் கிடச்சிரும். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவு தான். ஸோ எக்ஸாக்டாக நம்ம இந்த அளவுலேயே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். லைட்டாக அது ரொம்ப ஷார்ப்பாக நமக்கு ட்ரேஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. லைட்டாக மட்டும் இதை ட்ரிம் பண்ணி விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இதை தான் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை ஸ்லீவை மார்க் பண்ணி ட்ரேஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும்போது நான் எப்படி மார்க் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.